ஆண்டவர் இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். நாம் யாவரும் ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னம் நம்மை நிரப்பவும், அவருடைய மகிமையான வல்லமை வெளிப்படவும் எல்லாரும் நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா பிதா என்று கூப்பிடும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உங்க கிருபை என்றும் உள்ளது, உங்க கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் இரட்சகராக, நீர் எங்கள் மீட்பராக, நீர் எங்கள் தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரையாய் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வருகிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். தேவரீருடைய பலத்த கரத்திலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஆராதனையை தருகிறோம். ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும், இயேசுவே நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடும். ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும், இயேசுவே நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். எங்களை மீட்டெடுத்தவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ரட்சிப்பதற்கு ஆண்டவரே மனு உரு கொண்டு வந்தவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பாவ சாபங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பதற்கு ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் பலியானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காய் பலியானவரே, எங்களுக்காக ஆண்டவரே பரிகாரமாக பலியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நித்திய பலியானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல ஆண்டவரே சிலுவைக்கு செல்லும் போது அமைதியாயிருந்தீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நான் மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், ஆண்டவரே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஆண்டவர் நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை ஆண்டவரை இன்னும் ஒரு விசை நீர் ஆண்டவரை நிரூபித்ததற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அற்புத செயல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் செய்த எல்லா அற்புதங்கள் மூலமாக ஆண்டவரே நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை எங்கள் வாழ்க்கையிலே நீர் வெளிப்படுத்தினரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் உம்மை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே, உலகம் உம்மை அறிந்து கொள்ளும்படி, உலகம் உம்மை கண்டு கொள்ளும்படி தேவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், செய்த எல்லா அற்புதங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் கரங்களிலே எங்களை தருகிறோம், ஆறரை தருகிறோம். ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் ஆண்டவரை இடைபடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்து கொண்டு இருக்கிற தேவ ஜனங்களை தடைகளெல்லாம் நீக்கி துரிதமாய் கொண்டு வந்து சேர்ப்பீராக. ஆண்டவரை இந்த வாரத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே பல்வேறு சூழ்நிலைகளினாலே ஆராதனைக்கு வர இயலாதிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். வருகிற வாரங்களிலே அத்தனை தடைகளையும் மாற்றி அத்தனை பலவீனங்களிலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்து இச்சபையிலே சாட்சியாய் நிறுத்த வேண்டும் என நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு மனமுள்ள ஆவி எங்களுக்குள்ளே தாரும். நாங்கள் ஆண்டவரே ஒரு மனதோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்பட்டு கர்த்தருடைய மகிமையை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். துதி கன மகிமை யாவுமக்கு செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் சில பாடல்களை பாடுவோம், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம், மையப்படுத்துவோம். என் தகப்பன் நீர்தானையா என்ற பாடலை யாவரும் சேர்ந்து நாம் கரங்களை தட்டி பாடுவோம். எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும் என்ற பாடலை பாடுவோம்.
கொள்வி. என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. எப்போதும் எவ்வேளையும் கிருபை என்னை தொடரும். எப்போதும் எவ்வேளையும் கிருபை என்னை தொடரும். என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. மாண்பு மிக்கவர் நீதானே, மிகவும் பெரியவர் நீதானே. மாண்பு மிக்கவர் நீதானே, மிகவும் பெரியவர் நீதானே. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. தாழ்ந்தோரை நேர் உயர்த்துகிறே, விழுந்தவரை தூக்குகிறே. தாழ்ந்தோரை நேர் உயர்த்துகிறே, விழுந்தவரை தூக்குகிறே. உம்மையே புகழ்வேன் போயின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. ஏற்ற வேளையில் அனைவருக்கும் ஆகாரம் நீ தருகின்றீர். ஏற்ற வேளையில் அனைவருக்கும் ஆகாரம் நீ தருகின்றீர். உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து அன்பு கூறுகின்ற அனைவரை என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. அன்பு கூறுகின்ற அனைவரையும் காப்பாற்றும் தெய்வம் நீதானே. அன்பு கூறுகின்ற அனைவரையும் காப்பாற்றும் தெய்வம் நீதானே. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பன்மார் நம்முடைய காரியங்களை சிலதை பார்த்து கொள்ள முடியாது என்று ஒதுங்கினாலும் நம் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. இயேசு மாத்திரமே
நம்முடைய எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஒரு பாடலை பாடுவோம். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், இரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறாரே என்று சொல்லி நாம் ஆண்டவரை மையப்படுத்த போகிறோம். அவருடைய அன்பு அறிவில் கட்டாத அன்பு. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே, ஐயா ஆறுதல் நாயகரே, ஐயா ஆறுதல் நாயகரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, எந்த நல்ல பங்கு நீதானையா, எந்த நல்ல பங்கு நீதானையா, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உளையான சேத்திரிந்து தூக்கி எடுத்தவரே, உளையான சேத்திரிந்து தூக்கி எடுத்தவரே, ஐயா தூக்கி எடுத்தவரே, ஐயா தூக்கி எடுத்தவரே,
உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை என்ன சொல்லி துதிப்பதென்றே சில நேரங்களில் நமக்கு தெரியாமல் இருக்கும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவே என்று கூப்பிட்டால் போதும், ஆண்டவர் தொடர்ந்து நாம் துதிப்பதற்கு வேண்டிய அத்தனை கிருபைகளை நமக்கு தந்து ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில் இன்னொரு பாடலை பாடுவோம். அவர் இயேசு நம்முடைய கண்மலையா இருக்கிறவர். அவருடைய கண்மலை நிழலிலே நம்மை அனுதினம் வைத்து பாதுகாக்கிறவர். பாடுவோம், எந்த கண்மலையானவரே என்ற பாடலை அவரும் சேர்ந்து பாடுவோம். கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இடலில் என்னென்ன மகிழச் செய்தீர், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்னென்ன மகிழச்செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என்பதை நானே, எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என்பதை நானே, எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த நோய் உள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாடி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன், ராஜா
எண்ணிய துதித்திடுவேன் ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆண்டவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமுள்ளவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். மகிமைக்கு பாத்திரரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. வாய்களை திறந்து ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எஜமானரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை எஜமானரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கிருபை நிறைந்தவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. நம்முடைய சத்தம் பரலோகத்தை எட்டட்டும். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சர்வதிகாரம் உடைய படைத்ததான தெய்வமே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்று என்றும் மாறாதவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஓரி கமல ரபால ரதுர ரத கபல பௌஷத்தல ரபா. ஆண்டவரே, அற்புதரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஜீவனை தந்தவரே, உம்மை துதிக்கிறோம். கடந்த 5 மாதங்கள் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து இந்த 6வது மாதத்தில் முதல் ஞாயிறு அன்று உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே, நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த பாதைகளில் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்தபடினாலே ஸ்தோத்திரம். லபல ரதுர ரத கபல ரபா. ஓ ரதால ஆராதி கபல பல ரபா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை மாற்றி போடுவீராக. ஆராதனைக்கு விரோதமாக போராடுகிற சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை ஜீவனை கொடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சுகத்தை தந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ரீ கபால பாலபா. நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். எங்களை நீதிமானாக நீ மாற்றி இருக்கிறீரப்பா. எங்கள் பாவங்களை நீ மன்னித்து எங்களை நீதிமானாக என் ஆண்டவர் மாற்றி இருக்கிறீர். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 5 மாதம் எங்களை காத்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். ஓ ரபா லபால பால ரபா. ஓ ரபா ரபால ரபா. இந்த மாதத்தின் முதல் மாதத்தை கண்டவர்கள்
எத்தனை பேரும் இந்த 5வது மாதத்தை, இந்த 6வது மாதத்தை காணவில்லை. கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். நாம் செய்த எல்லா காரியங்களிலும் கர்த்தர் கூடவே இருந்தார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நமக்கு மரணத்திற்கு ஒரு அடி தூரம் இருந்தது, கர்த்தர் நம்முடைய ஜீவனை ஈவாக நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உன்ன ஆகாரத்தை கொடுத்தீர், அது ஜீரணிக்க பலன் தந்தீர். ஓரி சத்தலாரபா, அது பலனடைய உதவி செய்தீர். நன்றி. ரபலபலபலபா, உடுக்க வஸ்திரத்தை தந்தீர் ஆண்டவரே, தங்கள் உறவினத்தை தந்தீர் ஆண்டவரே. ரபலபலரதலரபலபா, ஓ ரபலபா, மெதுவாய் நம்மை சிட்சித்தார். நாம் சரியாகும்படியாக அநேக நேரத்தில் மெதுவான சிட்சையை நமக்கு கொடுத்தார். ஆனா கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்தது. ஹல்லேலூயா. யாபேஸ் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளி செய்தார். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளி செய்தார். என் தாய் என்னை துக்கத்தோட பெற்றேன் என்று யாபேஸ் என்று பெயரிட்டாலும் ஆண்டவர் யாபேஸ் ஜீவனுள்ள தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்று ஜெபம் பண்ணினார். யாபேசின் துக்கத்தை கர்த்தர் மாற்றி அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளி செய்தார். எந்த காரியத்திற்காக உங்களுக்கு தேவை இருக்கிறதோ அந்த காரியத்துக்காக வேண்டுதல் பண்ணுங்கள் தேவ பிள்ளையே. யாபேஸ் வேண்டுதல் பண்ணினதை கர்த்தர் அருளி செய்தது போல உங்கள் வேண்டுதலை கர்த்தர் அருளி செய்வார். ஜீவனுள்ளவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. கிருபை நிறைந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மழையையும் காண மாட்டாய். பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும். ஓ ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் பெறுவதற்கு எந்த சூழ்நிலையும் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மழையும் காண மாட்டாய். பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆசீர்வாதத்தின் ஊற்று அந்த 6வது மாதத்திலே உங்களுக்கு திறக்கப்படும். ஓ ஓ சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். ஓ கர்த்தர் அதை அற்புதத்தை செய்வார். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. பிள்ளை பெறுவதற்கு பலன் ஆபிரகாமுக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் அவர் அதை செய்து முடித்தார். உங்கள் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே, எங்கள் வேதனைகளை மாற்றும் ஆண்டவரே, எங்களுக்கு வழிகளை கத்த திறந்தள்ளும் ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமாக செய்வார். லீதால பலரபலரபா ஓரி சத்தல ரபலபரபலபரபலபா ரதல ரதலரபா சந்தலரபா ஓரபா பபபபபா. எஸ்ராவின் மேல் தேவனுடைய கரம் இருந்தபடினாலே அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளி செய்தார். கர்த்தருடைய கரம் நம்மேல் வரட்டும். இந்த 6வது மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஒவ்வொருவரும் சொல்லுவோம், உம்முடைய கரம் என் மேல் வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னை தொடட்டும் ஆண்டவரே. ரபலபல ரபலபா ரீசத்தலரதல ரபலபா ஓரபலபா. கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்குமானால் நம்மை பார்க்கிற ஜனங்களுடைய கண்களில் தயவு கர்த்தர் கிடைக்க பண்ணுவார். ஓரபலர துலரபா. இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம், முழு பலத்தோடு கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம், முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம் ஐயா. ரீதால் அபலரபலரபா ஓரபாரர திசத்தல் ஆரபக்கபரபா. கண்மணி போல எங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறவரே, நெருக்கத்தில் இருந்த எங்களுக்கு விசாலத்தை உண்டு பண்ணினவரே, ஓரபாலபாலபா பல வழிகளை எங்களுக்காக திறந்தவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. செங்கடலை 2ஆக பிளந்ததான கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செங்கடல் போன்று மகா பெரிய சமுத்திரம் உங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிறதா? நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் அந்த செங்கடலின் அனுபவத்தை இந்த காலை வேளையிலே மாற்றுவார். ரபலபல உஷத்தை லாரா ரீலிபில் ஆரபால ரதக்கபர
ரபா, வறுமை ஆகிய செங்கடல், ஓரி சத்தலரபா, வியாதி ஆகிய செங்கடல், ஓரி கத்தனை துதிக்கும் போது இரண்டாக பிளக்கும், வலி உண்டாகும், வியாதிகள் மறையும். ஹalleluya. சபலபல பௌரி கபலபா, என் நாமத்தாலே எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக் கொள்வீர்கள். அது சிறிதோ பெரியதோ அல்ல, கர்த்தருக்கு எல்லாம் சமந்தான். கர்த்தர் உங்களுக்காக அற்புதத்தை செய்வார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் தேவனுக்கு லேசான காரியம். உங்களை மேன்மைப்படுத்துவது, என்னை மேன்மைப்படுத்துவது கர்த்தருக்கு லேசான காரியம். நம்முடைய சபையை உயர்த்துவது கர்த்தருக்கு லேசான காரியம். ஹalleluya. வழி திறக்கும், பாதைகள் திறக்கும், கால எரிகோ கோட்டை தகர்க்கப்படும், மனுஷனுடைய சூழ்ச்சி முடிக்கப்படும், செமையின் கட்டுகள் உடைக்கப்படும். ரீதால அரபால ரபால பாலனா ஓரிபி சத்தல அரபாலபா. ஹalleluya. குடும்ப ஆவிகள், குடும்ப விக்கிரகத்தின் சாபங்கள் முறிக்கப்படட்டும், முறிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே விக்கிரகத்தின் ஆவிகள் முறிக்கப்படட்டும், சாபங்கள் முறிக்கப்படட்டும். ரீதால ரதால ரபால பால போஷத்தல ரபா ஓரபால ரதால ரபால ரபா. ஓ ஜீசஸ், கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. எங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்வீராக. உம்முடைய ஆடி வைத்த கரு பிள்ளைகளை தொடுவதாக. ரீதால ரபால ரதுர ரபா ஷதல ரதுல ரபால ரபா. Thank you, Jesus. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. நம்முடைய பலவீன நேரங்களிலே அவர் கிருபை நம்மை தாங்கக்கூடியது. ஆமென் ஆண்டவரே. ஜீசஸ், நான் உன்னை தாங்கினேன், ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன் என்ற ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நர வயது மட்டும் உன்னை நான் தாங்குவேன், ஆமென் ஜீசஸ். ஏந்துவேன், சுமப்பேன், தப்பிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? அதை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள், அதை விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்கள். ஆண்டவரே, நர வயது மட்டும் நான் வாழ, ஆண்டவர் நர வயது மட்டும் நீர் என்னை தாங்கணும், என்னை ஏந்தணும், என்னை சுமக்கணும், என்னை ஆண்டவரை தப்பிக்கணும் என்று சொல்லி நீங்கள் உறுதியான விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவீர்கள் என்றால், கேட்பீர்கள் என்றால், அந்த வாழ்வை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு தருவார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய கண்மலை நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்து ஜீவனையும் பலனை நமக்கு கொண்டு வரக்கூடிய கண்மலை. ஒரு விஷயம் கூட முடிந்தால் எல்லாரும் எழுந்து நிற்போம். மற்றவர்கள் உங்கள் வசதி போல உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். எல்லாரும் கர்த்தரை உயர்த்தும்படி, நாம் மகிமைப்படுத்தும்படி முடிந்தால் எழுந்திருந்து இந்த பாடலை பாடும். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இதுவரை நம்மை காத்து வந்திருக்கிறார், இதுவரை நம்மை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார், இதுவரை நம்மை வெட்கப்படுத்தாமல் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இன்னமும் நம்மை நடத்துவார், இன்னமும் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். Thank you, Jesus. ஆமென். வல்லமை, கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என்னை கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்வீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்வீர். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே.
உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எந்த பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா இயேசு ராஜா என் பலனானி எனக்கும் பயமில்லையே இயேசு ராஜா என் பலனானி எனக்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆமென் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன் ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன் ஆராதனை உமக்கே 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 எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே பிசாசு சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே பிசாசு சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில்
பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாயிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாயிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. நீர் மட்டும் எனக்கு போதும், நீர் மட்டும் என்னோடு இருக்க வேண்டும், நீர் மட்டும் எனக்கு வேண்டும், நீர் மட்டும் எனக்கு போதும், உம்முடைய பிரசன்னம் மட்டும் எனக்கு போதும். நீங்க தான் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு வேண்டும், உங்க சமூகம் தான் எங்களுக்கு வேண்டும், உங்க பிரசன்னம் தான் எங்களுக்கு வேண்டும், உங்க வார்த்தை தான் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ராதா ரகா ரகலா தரபாலா தூரபாலா ரிக்கபாலா தரபாலா சந்தலா ரிபா பாபா பாபா ஓ ரிக்கபாலா தூரபாலா சந்தலா ரிபா பாபா பாபா. ஆமென். இயேசு ஒருவர்தான் ஆண்டவர், அவர் ஒருவர்தான் இரட்சகர். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழ்வேன் உமக்காகவே என்று சொல்லி நம்மை அவர் கரத்திலே இந்த நாளிலும் ஒப்பு கொடுக்க போகிறோம். நான் உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே, உமக்காக ஓடுவேன் ஆண்டவரே, நான் செய்கிற ஒவ்வொன்றும் உமக்காகவே இருக்கும் ஆண்டவரே என்று நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க போகிறோம். எத்தனை பேர் இந்த விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவருக்காய் வாழக்கூடிய பலனை தருவார். ஆண்டவருக்காய் ஓட உழைக்க ஆண்டவருக்கு அத்தனையும் செய்வதற்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு தருவார். பல நேரங்களிலே ஆண்டவருக்காய் எத்தனையோ காரியங்களை செய்ய எதிர்பார்க்கிறேன், விரும்புகிறேன், என்னால் முடியவில்லையே, எனக்கு இந்த பலவீனங்கள் இருக்கிறது என்று சோர்ந்து போயிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் விரும்புகிறபடி ஆண்டவருக்காக வாழ்வதற்கு வேண்டிய பலனை கர்த்தர் நிச்சயம் தருவார். அர்ப்பணிப்போடு பாடுவோம். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழ்வேன் உமக்காகவே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீரே சமாதான காரணரே என்று பாடி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். அவர் ஒருவர் தான் ஆண்டவர், அவர் ஒருவர் தான். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீ ஒருவரே ஆண்டவர், நீ
நீர் ஒருவரே இரட்சகர். ஆமென். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீர் சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீர் சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சமாதான காரணரே. மரித்து போன லாசரை கண்டு தேடிய இயேசு வந்தீரே. மரித்து போன லாசரை கண்டு தேடிய இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா. உங்க வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சமாதான காரணரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சமாதான காரணரே. தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சமாதான காரணரே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீ ஒருவரே ஆண்டவர். நீ ஒருவரே இரட்சகர். நீ ஒருவரே ஆண்டவர். நீ ஒருவரே இரட்சகர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். நம்முடைய கைகளை தட்டி தேவனை மையப்படுத்துங்கள். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நல்ல விலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பாவத்திலும் சாபத்திலும் அமிழ்ந்திருந்த எங்களை தூக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பேயின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த எங்களை தூக்கி எடுத்து உம்முடைய பிள்ளைகளாக நீ மாற்றினீரே ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மரணத்தை ஜெயித்தீர், பாதாளத்தை ஜெயித்தீர், சாபத்தை ஜெயித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் நீ ஜெயித்த தேவனை ஆராதிக்க கிருபை எங்களுக்கு நீர் கொடுத்தபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே கால வேளையிலும் எங்கள் பாடல் பகுதி ஆசீர்வதித்தே நன்றி. எங்கள் ஆராதனை தேவனுடைய பிரசனத்தை அனுபவிக்க நீ உதவி செய்தபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட கர்த்தாவே தேவ செய்தி நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். எங்களுக்கு தேவையான வாக்குத்தத்த செய்தியை கத்த தருவீராக. எங்கள் இறுதியில் நீதியாளுடைய இருதயம் போல் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கை எங்களை நீ அங்கீகரிப்பீராக. சாபங்கள் வியாதிகள் மறைந்து விடுதலையோடு இந்த ஆராதனை விட்டு ஆண்டவரை கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்று வர முடியாது இருக்கிற சூழலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அடுத்த வாரத்திலிருந்து தொடர்ந்து வருவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய மகனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கையை அங்கீகரிப்பீராக. வீண் செலவுகளுக்கும் வீணான கர்த்தாவே துக்கங்களுக்கும் எங்களை விலைக்கு நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை நேரம். ஒரு பாடலை பாடும்போது நாம் காணிக்கை கர்த்தருக்கு படைத்து தேவனை நாம் கனம் பண்ணுவோம். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும்? இயேசுவுக்கு உங்கள் இதயம் தெரியும், உங்கள் வேதனை இயேசுவுக்கு புரியும். பிறகு ஒளிந்த பறவை அது வானில் பறக்குமோ? உடைந்த உள்ளம் ஒன்று சேருமோ? இயேசுவால் கூடும். என் தனிமை, என் சோர்வு
அனைத்தும் இயேசுவால் முடியும். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ? இல்லை இல்லை, இயேசு ராஜாவின் முகத்தின் வெளிச்சமே. நமக்கு ஒரு வெளிச்சம் உண்டு, அவன் வழி திறக்கப்படும். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார். கண்களை மூடுவோம். இயேசு உங்களை தேற்றுவார். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஜீவாதிபதியே, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்முடைய வல்லமையினால் நிரப்பப்படவும் உம்முடைய மகிமையினால் நிரப்பப்படவும் கர்த்தர் கிருபை செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஏறெடுத்த விண்ணப்பங்கள், ஜெபங்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டி இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் கேட்க போகிற வசனங்களை, வாக்குத்தத்தங்களை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக நீரதை ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிக்கிறோம். அடிமையை மறைத்துக் கொள்ளும், நீர் வெளிப்படும், நீருடைய ஜனங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நடைபெறுகிற திருவிருந்து ஆராதனை ஆசீர்வதித்து தாரும். இந்த நாட்களிலே நாங்கள் வருகிற 4ஆம் தேதி ஆண்டவரே இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காய் நடைபெறுகிற ஓட்டு எண்ணிக்கைக்காய் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் நீர் இந்த தேசத்தில் அசைவாடி ஆண்டவர் பரலோக தேவனுடைய சித்தம் ஆண்டவரே நாடாளுமன்ற தேர்தல் வெளிப்படவும், ஆண்டவருடைய சித்தத்தின்படி உள்ளவர்கள் தேசத்தை ஆளுகை செய்வோம். நீர் ஆண்டவரே அந்த ஓட்டு எண்ணிக்கையின் மூலமாக உம்முடைய வல்லமை வெளிப்படுத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து வருகிற வாரம் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடங்கள் திறக்க இருக்கிறது. உடைய தேவைகள் ஏராளமாக இருக்கிறது. ஆண்டவர் அந்த தேவைகள் எல்லாம் சந்தித்து உடைய பிள்ளைகள் குடும்பத்தில் அற்புதத்தை செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உள்ள ஆராதனையை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் ஐயப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நம் தேவனுக்கே
மகிமை உண்டாவதாக. அறிவிப்புகளை நான் முதலாவது வாசிக்கிறேன். ஆராதனை முடிந்ததும் நற்கருணை திருவிருந்து ஆராதனை நடைபெறும். நீங்கள் புதிதாக ஒருவேளை ஆராதனையில் பங்கு பெற்றிருந்தாலும் ஆண்டவர் இயேசு நமக்கு முன் மாதிரியாய் செய்த தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துக் கொண்டவர்களானால் நீங்கள் இந்த திருவிருந்தில் பங்கு பெறுவலாம் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம். மாலையிலே துதி ஆராதனை எப்போதும் போல் நடைபெறும். மாலை 6 மணிக்கு நடைபெறும். அதுபோல தொடர்ந்து வாரந்தோறும் நடைபெறுகிற சண்டே ஸ்கூல் ஆலயத்தின் மாடியில் நடைபெறும். 4வது வாரங்களில் நடைபெறுகிற வாலிபர் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். 3வது வாரம் நடைபெறும் பெண்கள் ஐக்கிய கூட்டமும் ஆலயத்தில் வைத்து நடைபெறும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். ஞாயிறு ஆராதனையில் தேவனுடைய அபிஷேகமும் தேவ வல்லமையும் நிரம்பி வழியும்படிக்கு சனிக்கிழமை இரவு 7 மணி முதல் 10 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் ஜெபம் செய்வோம் என்று நாங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறவர்கள் அவரவர் நேரங்களில் 15 நிமிடம் ஜெபம் பண்ணுவதை நீங்கள் தொடர்ந்து செபிக்கும்படி உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை நாம் ஜெபித்தது போல நாடாளுமன்ற தேர்தல் ஓட்டு எண்ணப்படுகிறது. ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படி நீங்கள் குறைந்தது 5 நிமிடமாவது உங்கள் ஜெபங்களிலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதுபோல புதிய கல்வி ஆண்டில் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் செல்வதற்கு தேவை இருக்கிறது. அந்த பிள்ளைகளுடைய தேவைகள் அனைத்து சந்திக்கப்படவும் தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களிலே 5 நிமிடம் நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். அந்த திருமண அறிக்கை ஜூலை மாதம் என்பதை ஜூன் மாதம் என்று தவறாக புரிந்து கொண்டதினால் அதை முதல் அறிக்கை வாசித்து விட்டோம். 2வது 3வது அறிக்கை ஜூலை மாதம் நாள், தேதி, கிழமை, நேரமெல்லாம் பின்பு அறிவிக்கப்படும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் உள்ளது. ஒரு வாசிக்கலாம். போதும். அதற்கு முன்பாக ஒரு காரியம் மறந்துவிட்டது. நம்முடைய வேதாம போட்டி எண்ணாக புஸ்தகத்தினுடைய அந்த கேள்வித்தாள் இருக்கிறது. இது கொஞ்சம் கடினமா இருக்கிற என்பதனால புதன்கிழமை மாலை வரையில் உங்களுக்கு டைம் கொடுக்கணும், அல்லது புதன்கிழமை காலை வரையில் 10 மணி வரையிலும் உங்களுக்கு கொடுக்குறோம். புதன்கிழமை காலை 10 மணிக்குள்ள நீங்க அதை கொண்டு கொடுக்க உங்களை அன்போடு கேட்கிறோம். அதாவது கேள்விகளுக்கு பதில் அந்த வசன இருப்பிடம் இருக்கணும். ஒரு கேள்விக்கும் அடுத்த கேள்விக்கும் கொஞ்சம் ஒரு வரியாத இடம் இருக்கணும். அதை திருத்துவதற்கு வசதியாக அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்கனவே தேர்வு எழுதினவர்கள் வாங்கிக் கொள்ளலாம், நீங்கள் மற்றவர்களும் வாங்கிக் கொள்ளலாம், நீங்கள் தேர்வு எழுதுவதற்கு தேவையானால். ஆனால் நாம் ஏற்கனவே தேர்வு எழுதினவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த மார்க் அடிப்படையில் பரிசுகள் கொடுக்கப்படும். மற்றவர்கள் உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் அதை வாங்கி எழுதி கொள்ள எழுதலாம். இன்று, நாளை, செவ்வாய்க்கிழமை 3 நாள் இருக்கிறது. புதன்கிழமை காலை 10 மணிக்குள் நீங்கள் அதை எழுதி எங்கள் கையிலே கொடுக்க உங்களை கேட்கிறோம். உங்க பெயர் இருக்கணும், தேதி இருக்கணும், கேள்விகளுக்கு பதில் வரும்போது வசனம் இருக்கணும். தொடர்ந்து ஒரு கேள்விக்கும் அடுத்த கேள்விக்கும் ஒரு வரியாவது இடைவெளி இருக்கணும். மனதில் வைத்து அதை எழுதி கொடுக்க உங்களை கேட்கிறோம். மறுபடியும் இந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசியுங்கள். மோசே, பயப்படாதிருங்கள்,
நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள், பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கும் வாக்குத்தத்தம், பயப்படாதிருங்கள், நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எதை குறித்தாவது நீங்கள் பயத்தோடு இருக்கிறீர்களா? எதை நினைத்தாவது நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் எதை குறித்தாயிலும் எதை நினைத்தாயிலும் பயந்து கொண்டிருந்தால், பயத்தோடு இருந்தால், ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனமே, என் மகனே, என் மகளே, என்னுடைய குமாரனே, குமாரத்தியே, கர்த்தராகிய நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பயப்படாதுங்க. நீங்கள் எதை குறித்தாகலும் எதை நினைத்தாலும் பயத்தோடு இருந்தால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு செய்யும் ரட்சிப்பை நீ பார்ப்பாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அவராலே அன்றி, இயேசுவாலே அன்றி ரட்சிப்பு வேறு யார் மூலமாகவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறது. அவராலே அன்றி, இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பல்லையா, வேறு ஒருவரும் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாதாம். வானத்தின் கீழ் மனுஷருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய நாமம் இல்லவே இல்லை என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியான நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு தேவையான ரட்சிப்பை நமக்கு செய்யக்கூடிய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையிலும் அக்காலத்தில் இந்த 127 நாடுகளுக்கும் ராஜாதி ராஜாவாயிருந்த அந்த நேபுகாத் நேச்சார் என்ற அந்த ராஜா ஒரு காரியத்தை சொல்லுகிறான். அவன் சொல்லுகிற காரியம் தானியேல் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இருக்கிறது. அந்த வசனத்தை வாசியுங்கள். இந்த தானியேல், இந்த நேபுகாத் நேச்சார் என்கிற அந்த ராஜா அக்காலத்தில் இந்த 127 நாடுகளையும் ஆண்டவன். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையில் இருக்கிற அத்தனை நாடுகளையும் அவன் ஆட்சி செய்தான். நம்முடைய இந்தியாவையும் அவன் ஆட்சி செய்தான். அவன் ஆட்சியில் எல்லா தேசங்களையும் ஆண்ட அந்த ராஜா, அந்த ராஜாதி ராஜா சொல்லுகிறான், இந்த தேவனுக்கு விரோதமாக எருக்களமாக்கப்படும். கடைசி பகுதி மட்டும் வாசிங்க. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறான். இந்த வேதாமத்திலே சொல்லி இருக்கிறதே கர்த்தராகி ஆண்டவர். இந்த ஆண்டவரை போல ரட்சிக்கத்தக்க வேறு எந்த கடவுளும் இல்லைன்னு சொல்றார். வேற எந்த தெய்வமும் கிடையாது, ஒரே ஒருவர் தான் உண்டு. அவரை போல ரட்சிக்கத்தக்க வல்லமை உள்ள கடவுள் எவரும் உலகத்துல கிடையாது. 127 நாடுகளையும் நான் ஒட்டுமொத்தமா எழுதுகிறான். 127 நாடுகளுக்கும் எழுதும் போது இந்தியா தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் இருக்கிற 127 நாடுகளிலும் என்னுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கிறீர்களே, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த பரிசுத்த வேதாமத்தில் சொல்லி இருக்கிற கர்த்தரை போல ரட்சிக்கத்தக்க வல்லமை உள்ள கடவுள் உலகத்துல ஒருவரும் இல்லை என்று எழுதினான் என்று பார்க்கிறோம். அந்த ராஜா அவன் ராஜ்யபாரத்தை இழந்தான். மறுபடி வேறொரு ராஜா, மேதிய பெர்சியா ராஜா எழுப்பினான்.
அந்த மேதிய பெர்சிய ராஜா கூட அவன் சொல்லுகிற காரியம் தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அவனே என்ன சொல்றான்னு சொன்னா, அவன் சொல்றான், இந்த ஆண்டவரை போல ரட்சிக்கத்தக்க, அதாவது தானியேலை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்பிவித்த இந்த கர்த்தரை போல ரட்சிக்கத்தக்க வேறொரு தேவன் இல்லை என்று எழுதினதாக நாம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அந்த வசனம் என்ன? தானியேல் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 26ஆம் வசனத்தில், என் ராஜ்யத்தின் ஆள்கைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று. இந்த தானியேலின் தேவனுக்கு முன்பாய் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாய் அவர்கள் நடுங்கி பயப்பட வேண்டும். என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. என்னால் தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் ஒருவர்தான் உயிருள்ள ஆண்டவர். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். என்றென்றைக்கும் வாழ்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவர் ராஜ்யம் அழியாது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் இருக்கும். அவர் கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் இருக்கும். அவரை போல ரட்சிக்கத்தக்க வேறொரு கடவுள் இல்லை என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, நமக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத. எதை நினைத்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய்? எதை குறித்து நீ பயப்படுகிறாய்? மகளே, நீ பயப்படாத. நான் உனக்கு செய்யும் ரட்சிப்பை நீ பார்ப்பாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என்னாகும் 11ஆம் அதிகாரத்தில் ஜனங்களுக்கு ஒரு பெரிய தேவை ஏற்படுகிறது. இறைச்சி சாப்பிடும் விருப்பம் அவர்களுக்கு வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை கொடுத்து போஷித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப பல நாட்களாக, வாரங்களாக, மாதங்களாக, வருஷங்களாக இந்த மன்னாவை சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு வெறுப்பு வந்து விடுகிறது. இப்ப அவங்களுக்கு ஒரு விருப்பம் வருது, இறைச்சி ஏதாவது கிடைக்காதா? ஏதாவது நமக்கு சாப்பிட இறைச்சி கொடுக்க மாட்டாங்களா? இறைச்சி சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் என்கிற அந்த ஆசை வருது, விருப்பம் வருது. அதை மோசே இடத்துல போய் சொல்றாங்க. மோசே 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன 11:13 மோசே சொல்றான், இந்த எல்லா ஜனங்களுக்கும் இறைச்சியை எங்கிருந்து எனக்கு வரும், எப்படி நான் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னான் என்று பார்க்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அவன் கணக்கு போட்டு பார்க்கிறான். அவனுக்கு தெரியாது ஆண்டவருக்கு லேசான காரியம் என்று தெரியாது. ஆண்டவருக்கு எல்லாமே லேசான காரியம் தானே. நமக்கு முடியாத ஒரு காரியமா இருக்கலாம். ஆண்டவருக்கு எல்லாம் லகுவான காரியம், அவருக்கு எல்லாம் லேசான காரியம். எதையும் செய்வதற்கு அவளால் முடியும். மக்கள் கேட்கிறாங்க, எங்களுக்கு இறைச்சியை கொடுனி. மோசே ஆண்டவர் சொல்றான், ஆண்டவரே, இவ்வளவு ஜனங்கள் என்னோட இருக்கிறாங்க, இவங்களுக்கு இறைச்சி கேட்கிற எங்கிருந்து கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டு சொல்லார், இதானே விடு, இது எனக்கு லேசான காரியம், இதை குறித்து ஏன் நீ கவலைப்படுற? நீ ஜனங்களுக்கு போய் சொல்லு, ஒரு நாள் மட்டுமல்ல, 2 நாள் அல்ல, 5 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 20 நாள் அல்லவே, மாசம் முழுவதுக்கும் அவங்க சாப்பிட அளவுக்கு போதும் போதும் என்று சொல்ற அளவுக்கு நான் அவங்களுக்கு இறைச்சியை கொடுப்பபடி போய் சொல்லு என்று ஆண்டவர் மோசே இடத்துல சொல்ல சொன்னார் என்று பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, மோசேக்கு சரி அவன் சொன்னா, உடனே அவன் சொன்னான், அது எப்படி நடக்கும்? ஆண்டவர் இப்படி சொன்ன உடனே மோசே அது எப்படி நடக்கும் என்ற எண்ணம் அவனுக்கு உதித்தது. காரணம், கணக்கு போட்டு பார்க்கிறான். 21 வசனத்துல அவன் கணக்கு போட, என்னோடு இருக்கிற கால ஆட்கள் 6 லட்சம் பேர்னு சொல்றான். அந்த 6 லட்சம் பேர் யாரை குறிக்கும்னா, 20 வயதிலிருந்து 50 வயதுக்குரிய ஆண்கள் மாத்திரம். 20 வயதிலிருந்து 50க்குரியவர்கள் காலாட்கள் எண்ணப்பட்டவர்கள். அவங்க மாத்திரம் 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அப்படியே 20 50 வயதில் இருக்கிற பெண்கள் சுமார் 6 லட்சம் வைத்துக் கொள்ளுங்க. 20 வயது கீழாக இருக்கிற பிள்ளைகள், அப்படி ஆண்கள் ஒரு 6 லட்சம் பேர், பெண் பிள்ளைகள் ஒரு 6 லட்சம் பேர் வைத்துக் கொள்ளுங்கள். 50 வயதுக்கு மேலாக இருக்கிற ஆண்கள், பெண்கள், அதுல ஆண்கள் ஒரு 6 லட்சம் பேர் வைத்துக் கொள்ளுங்கள், பெண்கள் ஒரு 6 லட்சம் பேர் வைத்துங்க. மொத்தம் 35 லட்சம் பேர் இருக்கிறாங்களே. ஒரு நாள் கொடுத்தா சரி, கொடுக்கலாம், நம்பலாம். ஆண்டவர் சொல்றாரு, 2 நாள் அல்ல, 5 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, அவங்களுக்கு ஒரு மாதம் முழுவதும் தெவிற்ற அளவுக்கு போதும் 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 சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு இறைச்சியை கொடுப்பேன் போய் சொல்லு என்று சொன்னார் என்று பார்க்கிறோம்.
அவன் கணக்கு போட்டு பார்த்தான். ஆண்டவருக்கு 30 லட்சம் என்ன, எத்தனை கோடி ஜனங்களையும் அவர் போஷிக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 புருஷர்களுக்கும் இன்னும் இருக்கிற பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர் அதை போஷித்து அற்புதம் செய்த ஆண்டவராலே செய்ய முடியாத ஒரு காரியம் ஒன்று இல்லை. பாருங்கள், ஆண்டவரிடத்துல அவன் கேட்கிறான், ஆண்டவர் இது நடக்குமா, இது நடக்கக்கூடிய விஷயமா, இது நடக்காமது என்கிற எண்ணம் அவனுக்கு வந்து விட்டது. அப்ப மோசே அவன் நினைவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய கை குறுகி இருக்கிறதோ, என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ என்பதை நீ காண்பாய் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். 23 வசனத்துல பார்க்கிறோம். மோசே கேட்கிறான், ஆண்டவரே இது நடக்குமா, இது நடக்கக்கூடிய காரியமா, இது நடக்கக்கூடிய காரியம் நம்பவே இல்லை, என்னால் நம்ப முடியல, இது நடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சொல்றார், என்னால் நான் சொல்லுகிற வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா என்பதை நீ காண்பா என்று சொன்னார். 30-31 வசனத்தில் பார்க்கிறோம், ஜனங்களும் மோசையும் ஜனங்களும் மூப்பர்களும் அவர்கள் பாளையத்திலே வந்து கூடி நிற்கிற வேளையில அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு காரியம் நடக்கிறது. 30-31 வசனத்தை வாசிங்க. பின்பு மோசேயும் இஸ்ரவேலின் மூப்பரும் பாளையத்திலே வந்து சேர்ந்தார்கள். பாளையத்திலே வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து, சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், ஒரு நாள் பிரயாண தூரத்திற்கு, அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், எல்லா பக்கங்களில் ஒரு நாள் பிரயாண தூரத்திற்கு தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து, தரையிலே 2 முழம் உயருக்கு வந்து விழும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அவன் கண்ணை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு காற்று கடல்ல வீசுது. அந்த கடல்ல வீசும் போது அந்த காற்று கர்த்தருடைய புறப்பட்ட காற்று கடல்ல போகுது. அங்க கடல்ல வீசும் போதே அந்த காடைகள் எல்லாம் அப்படி வருது பாளையத்துக்குள்ள. அன்பானது ஒன்று பிள்ளைகளே, ஜனங்கள் விரும்பி கேட்ட போது அவர்கள் போதும் போதும் என்று சொல்ற அளவுக்கு, ஒரு மாதம் முழுவதற்கும் போதும் போதும் என்று சொல்ற அளவுக்கு அவர்கள் தெவிற்ற அளவுக்கு கர்த்தர் கொடுத்த ஆண்டவர் இந்த மாதம். உங்க எதை குறித்து நீங்க பயத்தோடு இருக்கிறீங்க, எதை குறித்து உங்கள் பயம் உங்களை காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, என் மகளே நீ பயப்படாத, என் மகனை பயப்படாத. இந்த மாதம் எதையெல்லாம் குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ அந்த பயப்படுகிற காரியத்துல நான் செய்ய ரட்சிப்பை உன் கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. நான் உனக்கு ரட்சிப்பை, நான் செய்ய ரட்சிப்பை நீ பார்ப்பாய். மாதம் முழுவதும் உனக்கு போதும் போதும் என்று சொல்ற அளவுக்கு, நீ திருப்தி அடைகிற அளவுக்கு உனக்கு ஆசீர்வாதத்தை நான் அருளி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் மட்டுமல்ல, உங்களுடைய அப்போதைய தேவை மட்டுமல்ல, எந்த தேவை, இந்த தேவை குறித்து பயப்படுறீங்களோ, எந்த காரியத்தை குறித்து பயப்படுறீங்களோ அந்த தேவை மட்டும் ஆண்டவர் தரமாட்டாரு. இந்த மாதம் முழுவதற்கும் உங்களுக்கு வேண்டிய அத்தனை தேவைகளையும், நீங்கள் எதிர்பார்க்கிற அத்தனை காரியத்திலும் போதும் போதும் என்று சொல்ல அளவுக்கு தேவைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதம் ஏராளமான தேவை இருக்கிறது, ஏராளமான தேவைகளோடு இருக்கிறீங்க. அந்த தேவைகளை நீக்கும் போது ஒரு பக்கம் பயம் வருது, ஒரு பக்கம் பயத்தோடு இருக்கிறோம். அதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எதை குறித்து நீங்கள் பயப்படுறீங்க, எதை நினைத்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்க, மகளே நீ பயப்படாத, நான் செய்ய ரட்சிப்பை நீ பார்ப்பாய். அல்லேலூயா. மாதம் முழுவதற்கும் தேவைகளை நான் சந்திப்பேன். மாதம் முழுவதற்கும் தேவைகளை சந்திப்பது மாத்திரமல்ல, நீ தெவிற்ற அளவுக்கு போதும் என்று சொல்ற அளவுக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன், என் ரட்சிப்பை நீ பார்ப்பாய் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். அல்லேலூயா. எப்பொழுது அன்பாந்தோடைய முதலாவது இந்த மாதம் முழுவதற்கும் உங்களுக்கு தேவையான ரட்சிப்பை உங்களுக்கு தந்து உங்கள் கண்கள் பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். யோவான் 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இயேசு கலிலேயா கடலின் அக்கறையிலே அவர் போகிறார். ஒரு மலையின் மேலே ஏறி சீசரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வருகிறார்கள். இயேசுவிடத்தில் ஜனங்கள் எதற்காக வந்தார்கள் என்று நாம் பல விதங்களிலே பல்வேறு நிலையில் ஜனங்கள் இயேசுவிடத்தில் வந்தார்கள். அதுல லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இயேசுவிடத்தில் வந்த ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. வேத வசனத்தை கேட்கும்படி வந்தார்களாம். அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 5:1 வாசிங்க. பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார். பாருங்கள், திரளான ஜனங்கள் இயேசுவிடத்தில் வந்தார்கள். நீங்கள் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்க திரளான ஜனங்கள்
இயேசு தம்முடைய சீசரோடு போய் அந்த கலிலேயா கடற்கரை அக்கறையில போய் ஒரு மலையில ஏறி உட்கார்ந்து இருக்கிறார் சீசரோடு. திரளான ஜனங்கள் இடத்துல வந்தார்கள். ஜனங்கள் இடத்துல வந்தது என்ன காரியத்துக்காக வந்தார்கள் என்றால், ஒரு கூட்டத்தினர், இவர்தான் விசேஷமானவர்கள், தேவ வசனத்தை கேட்கும்படி இயேசு இடத்துல வந்தார்கள். அல்லேலூயா. லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் ஒரு கூட்டத்தாரை குறித்து பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 6:7. அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி, அவர் அதுக்கு முந்தின வசனம் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். உபதேசத்துல குற்றம் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கும்படி வந்தார்களாம். அப்போ முதலாவது ஒரு கூட்டத்தாரை குறித்து பார்த்தோம். தேவ வசனத்தை கேட்பதற்காக வந்த ஒரு கூட்டம். இரண்டாவது இயேசுவிடத்தில் வந்த ஒரு கூட்டம், அவர் உபதேசத்துல என்ன குற்றம் இருக்கிறது கண்டுபிடிப்பது, குற்றத்தை பார்ப்பதற்கே வந்த ஒரு கூட்டம். மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 17 வசனத்துல இயேசுவிடத்தில் பெற்றுக்கொள்வதற்காக வந்த கூட்டம். இயேசு இடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்காக, சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக, விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக வந்த ஒரு கூட்டம். மத்தேயு 9, 16, 17 வாசிங்க. மத்தேயு 9, 16, 17. மன்னிக்கணும், மன்னித்து விடுங்க. இன்னொரு பார்த்துக்கலாம். அவிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படி, அவிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி வந்த ஒரு கூட்டம் என்று பார்க்கிறோம். இப்படி பலவிதமான கூட்டங்கள் வருகிறது. நாமும் ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், இயேசுவை தேடி வந்திருக்கிறோம். நாம் எப்படி வர வேண்டும் என்றால், இந்த முதலாவது கூட்டத்தாரை போல தேவ வசனத்தை கேட்கும்படி நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிற பிள்ளைகள் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வரக்கூடாது. அதாவது ஆண்டவர் ஏதாவது நமக்கு அற்புதம் செய்யணும் அந்த எண்ணத்தோடு நாம் வரக்கூடாது. நாம் எப்படி வர வேண்டும் என்றால், தேவன் எனக்கு எந்த வார்த்தையை தருவார் என்ற தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்காக வர வேண்டும். அல்லேலூயா. அப்படி வரும்போது உங்களுக்கு தேவையானது அவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். ஒன்றுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எதை புசிப்போம், எதை குடிப்போம், இதுக்கு என்ன செய்வோம், இந்த மாவுக்கு இவ்வளவு தேவை இருக்கிறது, எப்படி தேவை சந்திக்கப்படும் என்கிற எந்த கவலை வேண்டாம். எப்போது என்றால், நீங்கள் முதலாவது தேவனுக்கு இடம் கொடுக்கும் போது, தேவன் விரும்புவதை செய்யும் போது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் எப்படி வர வேண்டும் என்றால், தேவ வசனத்தை கேட்கிறபடி நாம் வர வேண்டும். அல்லேலூயா. வேற எந்த எண்ணத்தோடு வரக்கூடாது. தேவ வசனத்தை கேட்பதற்காக நீங்கள் வருவீர்கள் என்றால், அந்த வாஞ்சையோடு வருவீர்கள் என்றால், அந்த விருப்பத்தோடு வருவீர்கள் என்றால், அந்த ஆசையோடு வருவீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் அதோடு கூட அத்தனை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வெறுமையா வேத வசனத்தை நீங்க கேட்கும் போது, அதுல ஆர்வமாய் கேட்கும் போது, அது உற்சாகமா கேட்கும் போது, வேத வசனத்தை கேட்பதற்கு அங்கு அர்ப்பணிப்போடு வரும்போது உங்களுக்கு வேண்டிய அத்தனை நீங்கள் பெற்றுக்கொண்டு போயிருங்கள். வெறுமையாய் போக மாட்டீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக நான் வர வேண்டாம், ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்காக நாம் வருவோம். யோவான் 6ஆம் அதிகாரத்துல வேத வசனத்தை கேட்கும்படி வந்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் வேண்டிய மட்டும் அப்பங்களை கொடுத்தாராம். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் திருப்தியாக மட்டும் அவர்களுக்கு அப்பத்தை கொடுத்தாராம். 11ஆம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இப்படி வேத வசனத்தை தேவ வசனத்தை கேட்க வந்தவங்களுக்கு அவள் வெறுமையா அனுப்பல, வேண்டிய மட்டும் அவர்களுக்கு அப்பங்களையும் மீன்களையும் கர்த்தர் கொடுத்தார். 11ஆம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. கொடுத்தார்கள். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார், அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். அல்லேலூயா. வேத வசனத்தை கேட்கணும் என்கிற அந்த வாஞ்சையோடு வந்தா, நீங்க அதற்காகவே தேவ சமூகத்துல வந்தா, அந்த விருப்பத்தோடு வந்தா, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் தருவார். வேண்டிய மட்டும் தருவார். அல்லேலூயா. போதும் போதும் என்கிற அளவுக்கு தருவார். உங்களை திருப்தி கொள்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை தந்து ஆசீர்வதிப்பார் என்பார்களே. லூக்கா 11ஆம் அதிகாரத்துல 38 வசனத்திலிருந்து நாம் கடைசி வசனம் வரையில் வாசிக்கிறோம். இயேசுவை அந்த கிராமத்துக்கு போன உடனே மார்த்தாள் ஏற்றுக்கொள்கிறார், வீட்டுக்கு அழைத்து கொண்டு போறார். ஆனால் வீட்டுக்கு போன உடனே பற்பல வேலைகளை செய்வதெல்லாம் அவ கருத்தா இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டாள், வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனாள், வீட்டில் அவளை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவள் பற்பல வேலைகளை செய்வதில் கருத்தா இருந்தார். வேலைகள் தான் அவளுக்கு ஒரு கவலை, அதை குறித்தே கவலை இருந்தது. பல பல வேலைகளை செய்து கொள்வதில் அவள் கவனமா இருந்தா, கருத்தா இருந்தார். ஆனால்
மரியாள் என்ன செய்தார்? அவளுக்கு ஒரு சகோதரி இருந்தா மரியாள். அவள் அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவடத்துல வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள் என்று வாசிக்கிறோம். அந்த 40ஆம் வசனத்தை 39 வசனத்தை வாசிங்க. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்துக்கு வரும்போது, அவருடைய சமூகத்துக்கு வரும்போது, அவருடைய ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. மார்த்தாள் இப்படி பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டதனாலும், பற்பல வேலைகளை குறித்து அவள் கவலையடைந்திருந்ததுனால ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொன்னார், மரியாளே, மார்த்தாளே, மார்த்தாளே, இது அவசியம் இல்லை, இது முதலாவது அல்ல. முதலாவது எது உனக்கு தேவைன்னா, மரியாளை போல என் பாதத்தில் அமர்ந்திருந்து என் வசனத்தை கேட்பதுதான் முதலாவது நான் விரும்புகிறது என்று சொன்னார். அல்லேலூயா. அன்பு, அப்படி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும். அந்த வார்த்தையின்படி நடக்க ஆண்டவர் எனக்கு பலன் தரணும். அவருடைய வார்த்தை எனக்கு வெளிப்படணும். அவருடைய வார்த்தை எனக்கு கொடுக்கப்படணும். அவருடைய வார்த்தையை கேட்டு நான் மகிழ்ச்சி அடையணும். அந்த வார்த்தை எனக்கு மாற்றத்தை கொண்டு வரணும் என்கிற அந்த ஆர்வத்தோடு, ஜெபத்தோடு, அர்ப்பணிப்போடு வரும்போது கர்த்தர் உங்களை ஒருபோது வறுமை அனுப்ப மாட்டார். வரும்போதெல்லாம் வேண்டிய மட்டும் ஆசீர்வாதங்களை தந்து திருப்தி அடைகிற அளவுக்கு உங்கள் வாக்கி ஆசீர்வதித்து நிச்சயமா அனுப்புவார். அல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்கு கர்த்தர் வேண்டியதெல்லாம் தருவார். வேண்டியதெல்லாம் உங்களுக்கு தரும்படி ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத. உனக்கு வேண்டியது என்ன? நீ விரும்புகிறது என்ன? எதிர்பார்க்கிற என்ன? வேண்டியதெல்லாம் உனக்கு தருவேன். வேண்டிய மட்டும் தருவேன். போதும் போதும் என்கிற அளவுக்கு தருவேன். உனக்கு மீதமும் இருக்கும்படி உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை திருப்தி அடையும்படிக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ பயப்படாத, நான் செய்ய ரட்சிப்ப நீ பார்ப்பாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. போதும் போதும் அளவுக்கு வேண்டிய மட்டும் உங்களுக்கு தந்து, வேண்டியதெல்லாம் தந்து, மாதம் முழுவதுக்கும் தந்து திருப்தியாய் வாழ்வதற்குரிய ஆசீர்வாதத்தை இந்த மாதத்துல கர்த்தர் தருவார். நீ பயப்படாத. எதை குறித்து பயப்படுறார்? எதை குறித்து பயம் உன்னை ஆட்கொண்டிருக்கிறது? மகளே, மகனே, பயப்படாத, நான் செய்யும் ரட்சிப்பை நீ பார்ப்பாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 23ஆம் வசனத்துல, இயேசுவுடன் சீடர்களும் பின் சென்று அவர் ஏறின படகுல ஏறினார்கள். மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்துல இது படகு என்று சொல்லாம கப்பல் என்று சொல்லி இருக்கிறது. மத்தேயு அதை படகு என்று சொல்கிறார். ஆனால் அந்த மார்க்கு தன்னுடைய 4ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனத்துல கப்பல் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு ஏறின கப்பல்ல சீசர்களும் பின் சென்று கப்பல்ல ஏறுறாங்க. இப்ப கப்பல் கடல்ல போய் கொண்டிருக்கிறது. இயேசு பின்னணியத்துல போய் தலையான வைத்து தூங்கி கொண்டிருக்கிறார். அப்ப திடீரென கப்பல் அந்த கடல்ல போய் கொண்டிருக்கும் போது பெரிய காற்று உண்டாயிற்று. கடல்ல பெரிய காற்று உண்டாகி அலைகள் படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அது மேல மோதிற்று. அதனால் சீசர்கள் பயந்தார்கள். 25ஆம் வசனத்துல அவர்கள் இயேசுவிடத்துல சென்று அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும் என்று அவரை கூப்பிட்டார்களாம். 25ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்ன பயந்தாங்க. அவங்க பயம் வந்துட்டு இயேசு ஓடு கூட தான் ஏறினாங்க. இயேசு தான் அந்த படகுல இருக்கிறார். இயேசு அவங்க கூட இருந்தாலும் அவங்களும் அதுல படகுல ஏறினாங்க. ஆனால் அவர்கள் பெருங்காற்றை கண்டு அவர்கள் பயப்படவில்லை. அலைகளை கண்டும் பயப்படவில்லை. அந்த அலை உண்டானது போது பயப்படவில்லை. பெருங்காற்று வந்தபோது பயப்படவில்லை. பெருங்காற்றினால் அலைகள் எழும்பி படகு நிரம்பத்தக்காக மோதின போதும் பயப்படவில்லை. அவங்க நம்பிக்கை, எங்களோடு இயேசு இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார். எங்களோடு இயேசு இருக்கிறார், இது ஒண்ணும் செய்யாது, இது என்று ஒண்ணு எங்களுக்கு உண்டாகாது என்று சொல்லி நினைத்தாங்க. ஆனா சூழலை கொஞ்சம் மாறிட்டே இருந்தது. சூழலை மாற 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 அவங்களுக்குள்ள பயம் வந்தது. அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்தது, அமிழ்ந்து போவோமோ, அழிந்து போவோமோ என்கிற பயந்த உடனே இயேசுவை போய் எழுப்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது, தேவை இருக்கிறது. அத்தேவை எப்படியாகிலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். உலகத்தின் முடிய பெரிய நான் உங்களோடு இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்து இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார்.
அவர் என்னோடு கூட வாழ்கிறார். நான் எனக்கு வருகிற பிரச்சனைகளை கண்டு நான் பயப்பட மாட்டேன், நான் அதை கொண்டு கவலைப்பட மாட்டேன். அவர் பார்த்து கொள்வார் என்று இருந்தேன், அவர் பார்த்து கொள்வார் நம்பினேன். ஆனா என்ன, சூழ்நிலை மிகவும் மோசமா போச்சுதுங்க. நான் நம்பினபடி ஒண்ணும் நடக்கல. அவரை எப்படியாகலும் என்னை ரட்சிப்பார், அவர் எங்களுக்கு உதவி செய்வார், எப்படியாகிலும் எங்களுக்கு இதிலிருந்து எங்கள் தேவையை சந்திப்பார், எப்படியாகிலும் இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்வார், எப்படியாகிலும் அவருடைய அற்புதத்தை நான் காண்பேன் என்று எதிர்பார்த்திருந்தேன், நம்பிக்கையோடு தான் இருந்தேன். ஆனா சூழ்நிலைகளை நான் பார்க்க பார்க்க நிலைமை மோசமாக மோசமாக நம்பிக்கை போயிடும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே மகனே நீ பயப்படாத, நான் செய்ய ரட்சிப்பை நீ பார்ப்பாய் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்படி அவர் சூழலை எழும்பினது. அவர் எழுப்பினார்கள், இயேசுவிடத்தில் போய் சொன்னார்கள். இயேசு எழும்பி அவர் காற்றையும் கடலை அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பான கொந்தளித்த நிலையில இருக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியாத நிலையில் இருக்கிறீங்களா? அமைதியிலே இல்லையே, சமாதானமே இல்லையே நினைக்கிறீங்களா? சூழ்நிலைகளை பார்த்து நீங்க பயப்படாதுங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அவர் எழுந்திருப்பார், அவைகளுக்கு கட்டளையிடுவார், உங்களுக்கு மிகுந்த அமைதலை கத்த தருவார். அல்லேலூயா. இந்த மாதம் ஒரு வாழ்விலே நீங்கள் அமைதல் இல்லாம இருக்கிறீங்களா? சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? நிம்மதியை இழந்து போயிருக்கிறீங்களா? நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்து, தேவைகளை நினைத்து, பிரச்சனைகளை நினைத்து கலங்கி போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் செய்ய ரட்சிப்பை நீ பார்ப்பாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அவரால் முடியுங்க, அவரால் செய்ய முடியுங்க. எப்போது நீங்கள் இயேசுவிடத்தில் வரும்போது, இயேசுவிடத்தில் உங்க காரியங்களை சொல்லும் போது, கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் இந்த ஜெயத்தை தருவார், அற்புதங்களை செய்வார். சகரியா 8:13 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி, யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த மாதம் ஆண்டு சொல்கிறார், நீ பயப்படாத, நான் செய்ய ரட்சிப்பை நீ பார்ப்பா என்று கர்த்தர் சொல்கிறார். எதற்கு தெரியுமா? நீங்க ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு. அந்த வசனத்தை வாசிங்க. யூதா சகரியா 8:13 வாசிங்க. சம்பவிப்பது என்னவென்றால் யூதா வம்சத்தாரே, யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே, நீங்கள் சாபமாய் இருந்தது போல ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை ரட்சிப்பேன், நான் உங்களை ரட்சிப்பேன். அல்லேலூயா. யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே என்றால், இஸ்ரவேல் என்றால் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். அந்த உபாகமத்துல நான் பார்க்க 33ஆம் அதிகாரம் 23 வருஷத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே எனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி இருக்கிறது. இஸ்ரவேல் என்றால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அடையாளமா இருக்கிறது. யூதா என்றால் துதி என்று பார்க்கிறோம், கர்த்தரை துதிப்பவர்களுக்கு அடையாளமா இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களாக, கர்த்தரை துதிக்கிறவர்களாக இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தேன், இவர்கள் என்னை துதிப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறாரு. அப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனை துதிக்கிற ஜனங்களா இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்களை ஆசீர்வாதமா இருக்கும்படி உங்களுக்கு ரட்சிப்பேன். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, சகல காரியத்தில் ஆசீர்வாதமா இருப்பீங்க. நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதமே எனக்கு இல்லையே, என் பிள்ளைகளுக்கு இல்லையே, என் குடும்பத்தில் இல்லையே என்ன நினைக்கிறீங்களா? ஆண்டு சொல்ல, மகளே பயப்படாத, நீ ஆசீர்வாதமா இருக்கும்படி உன்னை ரட்சிப்பேன், அதை நீ பார்ப்பா என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல சமாரியாவை சீரியாவின் ராஜாவாகிய அந்த சீரியா ராஜா முற்றுகை போட்டான. சமாரியாவை முற்றுகை போட்ட உடனே இஸ்ரவேல் ராஜா அந்த முற்றுகையை போட்ட போது, சீரியா ராஜா ராணுவத்தோடு வந்து முற்றுகை போட்ட உடனே இந்த சமாரியாவின் ராஜா, இஸ்ரவேல் ராஜா என்ன செய்யறானா, நேரே தேவ மனுஷனிடத்துல ஓடுறான். தேவ மனுஷனிடத்துல போய், எலிசாவிடத்துல போய் இந்த காரியத்தை சொல்றான். இப்படி இந்த சீரியா ராஜா தன் ராணுவத்தோடு முற்றுகை போட்டிருக்கிற, என்ன செய்யணும்? இதனா கர்த்தர் பார்த்துக் கொள்வார், நீ கர்த்தருக்கா காத்திரு. இவ்வளவுதான். கர்த்தர் பார்த்துக் கொள்வார், நீ யுத்தத்துக்கு போக வேண்டாம், நீ அமைதியாரு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், நீ கர்த்தருக்காக காத்திரு, அவர் உனக்காய் காரியத்தை செய்வார் என்று சொல்லிட்டார். இப்போ கர்த்தருக்காய் காத்திருப்பதற்கு எப்படி? ரெட்டுடுத்தி உபவாசத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். கர்த்தர் ரட்சிப்பை தருவார், சீரியாவின் கையிலிருந்து ரட்சிப்பு நமக்கு தருவார். அவர் எளிய தேவ மனுஷன் சொல்லியிருக்கிறான், எனக்கு ரட்சிப்பு வரும், கர்த்தர் எனக்கு ரட்சிப்பை தருவார் என்று காத்திருக்கிறான்.
ஆனா நிலைமை மோசமாய் போய் கொண்டே இருக்கிறது. அது பெரிய பஞ்சம் உண்டாயிற்று, கொடிய பஞ்சம் உண்டாயிற்று சமாரியாவில். கழுத தலை கூட கிடைக்கல. 80 வெள்ளி காசு கொடுத்தா கூட கழுத சாப்பிட கிடைக்கல. புறாவுக்கு போடுகிற காற்படி பயிர் 5 வெள்ளி காசு கொடுத்த கூட வாங்க முடியல. ஒரு இக்கட்டா நிலையில அந்த சமாரியா ராஜா, இஸ்ரவேல் ராஜா சோர்ந்து போகல. தேவ மனசு சொல்லி இருக்கிறான், கர்த்தருக்காய் காத்திரு, கர்த்தர் நிச்சயம் ரட்சிப்பார்னு சொல்லியிருக்காரு. காத்திருந்து அவர் காத்திருக்கிறான். சூழல் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. அவை அந்த எட்டுடுத்தினவனாய் உபவாசத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டு அந்த அரண்மனை கோட்டையில கோட்டை சுவர்ல, அரண்மனை கோட்டை சுவர்ல, சமாரியாவின் கோட்டை சுவர்ல அவன் நடந்து போய் கொண்டிருக்கும் போது கீழே இருந்து ஒரு ஸ்திரீ கூப்பிடுறான், ராஜாவே, என் ஆண்டவனாகிய ராஜாவே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்ட போது இந்த இஸ்ரவேல் ராஜா அவனுக்கு சொன்ன பதில் என்னவென்றால், அந்த ராஜாவை பார்த்தவுடன் ராஜாவாகிய என் ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்டானாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 26 வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு ராஜாவாகிய என் ஆண்டவனே ரட்சியும் என்றாள். என்னை ரட்சியும் என்றாள். அதற்கு அவன், அதை கேட்ட உடனே அந்த ராஜா அவளுக்கு, கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால், கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கணும், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? என்னால உனக்கு எப்படி ரட்சிப்பு கொடுக்க முடியும்? ரட்சியம் என்று கூப்பிடுறா. ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறார். நீர் எனக்கு ஒரு ஏதாவது செய்யும் என்று கேட்கிறார். என்னால் ஒண்ணும் செய்ய முடியாது. ரட்சிப்பு கொடுப்பது கர்த்தர் கரத்தில் இருக்கு. அல்லேலூயா. ரட்சிக்கிறவர் கர்த்தர். கர்த்தர் தான் உன்னை ரட்சிக்கணும். என்னால் உன்னை ரட்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். என்ன ஒரு அர்த்தம் என்னவென்றால், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல யோவான் ஸ்நானகன் ஒரு காரியத்தை சொல்கிறான், பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று. அப்போ கர்த்தராகி தேவன் ஒன்றை நமக்கு தராவிட்டால் நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தராகி தேவன் நமக்கு தந்தாதான் நம்ம எதையும் பெற்றுக்கொள்கிறோம். நாம் பெற்றிருக்கிற அத்தனையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. அது நம்முடைய திறமையினால் கிடைத்ததல்ல, நம்முடைய குடும்ப பின்னணித்தால் நமக்கு தந்ததல்ல, நம்முடைய படிப்பினால் நமக்கு வந்ததல்ல. எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த ஈவு. அல்லேலூயா. அவர் நமக்கு கொடுக்காவிட்டால் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியும், ஒருவனும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் உங்களுக்கு தந்திருக்க அத்தனையும் ஆண்டவருடையது, ஆண்டவர் தந்திருக்கிறது. சொல்கிறான், ஆண்டவர் சொல்கிறார், பரலோகத்தின் வாசமாய் இருக்கிற தேவனாய் கர்த்தர் இந்த ராஜாவை போல சொல்ல, ராஜா அவர் நமக்கு கொடுத்தால் ஒழிய ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்டவர். அவர் சொல்லுகிறார், ராஜா ஒருவேளை கைவிட்டிருக்கலாம், ஆனா ராஜாதி ராஜா உங்களை பார்த்து சொல்லுகிறார். அந்த ஸ்திரீகளுக்கு சொன்ன அந்த ராஜா, இஸ்ரவேல் ராஜா, கர்த்தர் தான் உன்னை ரட்சிக்கன்னு சொல்றாரு. ஆனா நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், ராஜாதி ராஜாவாகி நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் செய்ய ரட்சிப்பை நீ பார்ப்பாய் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அன்பான, அவருடைய கைகள் குறுகி போகல, குறுகி போகாத கரத்தை உடையவர் உங்களுக்கு சொல்கிறார், என்னுடைய கை குறுகி போகல, நான் செய்யும் ரட்சிப்பை நீ பார்ப்பாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒருபோது ஒளிந்து போவதில்லை. அல்லேலூயா. நடக்குமா? இப்படி நடக்குமா? இந்த மாதம் முழுவதுக்கும் எனக்கு போதுமான அளவுக்கு, போதும் போதும் என்று சொல்ல அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியுமா? எனக்கு போதும் போதும் என்று சொல்ல அளவுக்கு என் தேவைகளை கர்த்தர் தர முடியுமா? எனக்கு போதும் போதும் என்று சொல்ல அளவுக்கு திருப்தி அளவுக்கு ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை தர முடியுமா? நான் ஆசீர்வாதம் இருக்கும்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியுமா என்று சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். நீங்கள் சூழ்நிலைகளுக்கு மேலாக ஆளுகை செய்கிற கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்கள், நிச்சயம் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். வானம் பூமி ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒருபோது ஒளிந்து போவதில்லை. இது நடக்குமா? மோசே இது நடக்குமா என்று யோசித்த போது, நடக்குமா நடவாது என்பதை நீ காண்பாய் என்று சொன்ன ஆண்டவர், அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் சொன்னது நடந்ததை அவன் பார்க்கும்படி கர்த்தர் செய்தவர் உங்களுக்கும் அதை செய்வார். புலம்பர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும், அது நல்லது என்று சொல்லி இருக்கிறது. புலம்பர் 3:26 வாசிங்க. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. கர்த்தர் சொல்லுகிறார், மகளே, நீ எதை குறித்து பயந்து இருக்கிறார்? எதை நினைத்து நீ பயப்படுறா? எதை குறித்து பயந்து இருக்கிறார்?
இது நடக்குமோ என்று நினைக்கிறையா? என் கை குறுகி போகல, நீ பயப்படாத. உனக்கு இந்த மாதம் முழுவதற்கும் போதுமானதை தருவேன், வேண்டிய மட்டும் தருவேன், மீதம் இருக்கும்படி உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ உனக்கு போதும் போதும் என்று சொல்லவுக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொன்னதை அதற்காக நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. சோர்ந்து போய் விடக்கூடாது. இப்போ அந்த ராஜா அந்த சிறிய பார்த்து சொன்னான், இஸ்ரவேல் ராஜா, கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எப்படி உன்னை ரட்சிக்க முடியும் என்று சொன்ன அந்த ராஜா ஒரு நிலையில அவனும் சோர்ந்து போனான். அந்த 6ஆம் அதிகாரம் 33 வசனத்தை வாசிங்க. 1-2 நாளாகமம் 2 ராஜாக்கள் 6:33 வாசிங்க. அவர்களோட அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார். ஒரு கட்டம் வரும்போது கர்த்தர் எனக்கு நிச்சயம் உதவி செய்வார். தேவ மனுஷன் எனக்கு சொல்லி இருக்கிறான், தேவ மனிதன் எனக்கு சொல்லி இருக்கிறான், கர்த்தருக்கு காத்திரு, அவனுக்கு ரட்சிப்பு நிச்சயமா அவர் உனக்கு சொல்லி இருக்கிறான். ஆனா நிலைமை மோசமாய் போச்சுது. அவன் ஜனத்தை பார்த்து கர்த்தரை ரட்சிப்பார் என்று சொல்கிறான். அவர் ரட்சிக்காம அவனால் ரட்சிக்க முடியாது, உனக்கு எந்த ரட்சிப்போ உதவி செய்ய முடியாது என்று சொன்னவன் ஒரு கட்டத்துல சூழ்நிலைகள் மோசமாக 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 அவன் வாழ்க்கை நம்பிக்கை அவனை விட்டு போயிட்டு, அவன் இனி நான் கர்த்தருக்காய் ஏன் காத்திருக்கணும்? அவர் ரட்சிப்பார், அவர் ரட்சிப்பார் என்று ஏன் அவர் நம்பி இருக்கணும்? அவர் ரட்சியாக போயிட்டு அவர் தான் ரட்சிக்கலையே, அவர் தான் உதவி செய்யலையே, அவர் தான் எனக்கு அற்புதத்தை செய்யலையே, அவர் தான் எதிர்பார்க்க செய்யலையே, இனி நான் காத்திருந்து பிரயோஜனம் அல்ல, அவர் நம்பி பிரயோஜனம் அல்ல, அவரை ரட்சிப்பார் என்று நான் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஒரு கட்டத்துல அவர் அவனுடைய அந்த 2 வஸ்திரத்துல தூக்கி எறிந்து விடுகிறான். எப்போ இனி நான் கர்த்தருக்காய் காத்திருக்க முடியாது, என்னால இனி தாங்க முடியாது, என்னால இந்த சமாளிக்க முடியாது என்று நீங்கள் உங்கள் வாயில உங்க எண்ணத்துல நீங்க நினைக்கிறீங்களோ, அப்பமே ஆண்டவர் வழியை திறப்பார். அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார் தேவ மனுஷனை கொண்டு, இல்ல நாளைக்கு நீ கர்த்தர் ரட்சிப்பை பார்ப்பா என்று சொல்லி விடுதலை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த சீரியாவின் ராஜா அவன் அங்கிருந்து விலகி போகும்படி கர்த்தர் செய்தார், அவனுக்கு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னதை நிச்சயமா நிறைவேற்றுவார். நீங்கள் நம்பிக்கை இழந்து போகாதிருங்க. கர்த்தருக்காய் காத்துரு என்று சொன்னான், கர்த்தரை ரட்சிப்பார், என்ன நான் அவருக்காக தான் காத்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த ராஜா கூட ஒரு கட்டம் வரும்போது நம்பிக்கை இழந்து போனான். நான் என்னை கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் தான் என்னை கைவிட்டு விட்டாரு, அவர் தான் எனக்கு உதவி செய்யலையே, அவருடைய ரட்சிப்பு தான் எனக்கு கிடைக்கலையே சொல்லி ஒரு கட்டத்தில் அவனும் சோர்ந்து போனான். உபவாசத்து ரெட்டுடுத்த அந்த ரத்த வெளியே இறந்து போட்டான். உபவாசம் இனி வேண்டாம், ஜெபம் வேண்டாம், கர்த்தர் எனக்கு வேண்டாம், ஒன்று வேண்டாம் நிலைக்கு போனான். ஆனா அன்றைக்கே கர்த்தர் அவருக்கு பதில் கொடுத்தார். அல்லேலூயா. நீங்களும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? ஒருவர் வந்திருக்கிறீங்களா? எவ்வளவு ஆண்டுகள் ஆகிவிட்டது, எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்துவார், அதை தந்துடுவாரு, என் ஆசீர்வாதம் ஆக்கிடுவாரு, என் பிரச்சனையை தீர்த்து வைத்துவாரு, என் கவலையை துடைத்துருவாரு, என் கண்ணீரை துடைத்துருவாரு, என் தேவையை சந்திப்பாரு, என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு, குடும்பத்தை ஆசீர்வதித்துருவாரு, என் தொழில் ஆசீர்வதிப்பாரு என்று நான் நம்பி 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 ஏமாந்ததை தாமிச்சோம். இனி நான் ஏன் ஆண்டவர் தேடணும், ஏன் ஆலயத்துக்கு வரணும், ஏன் நான் ஜெபம் பண்ணணும், ஏன் கர்த்தருக்காக வாழணுங்கிற நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு அவர் புதிய வழியை வைத்திருக்கிறார். அவர் உங்களை ஆசிரியர். அல்லேலூயா. அவர் உங்களை ரட்சிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18 வசனத்துல ஆபிரகாமை குறித்து சொல்லி இருக்கிறார். அவன் கர்த்தர் சொன்னது நடக்கும் என்கிற நம்பிக்கைக்கு ஏதும் இல்லாத நிலையை அவனுக்கு வந்தது. 18 வசனத்தை வாசிங்க. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, கர்த்தர் அவனுக்கு சொன்னபடியே, வாக்கு உரைத்தபடியே, தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நம்புவதற்கு ஏதுவில்லாததிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசி. அவன் நம்பிக்கையோடு இருந்தான். நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத நல்லதாங்க. அவன் நம்பிக்கைக்கே இடமில்லை, ஒரு கடுகளவு கூட இடமில்லை. ஆண்டவர் சொன்னது நிறைவேறுமா? ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் சொன்னாரே, இதெல்லாம் வாக்குத்தத்தமா தந்திருக்கிறாரே, ஆனா ஒரு கடுகளவு கூட அதற்கு ஒரு வழி திறக்கலையே, ஒரு கடுகளவு கூட, ஒரு சின்ன பாதை கூட, ஒரு சின்ன வெளிச்சம் கூட நமக்கு காணலையே என்கிற நிலை இருக்கிறதா? அன்பார்ந்த ஒளிப்பிள்ளை, அப்படி இருந்தாலும் நம்பிக்கைக்கு ஏதுவே இல்லாத நிலை இருந்த போதிலும் விசுவாசத்துல ஆபிரகாம் பலவீனப்படவே இல்லை. அல்லேலூயா. சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அவன் விசுவாசத்துல வல்லவனா இருந்தான். அவன் ஆண்டவரை உறுதியாய் நம்பினான். விசுவாசித்து தேவனை மையப்படுத்திக் கொண்டே இருந்தான். எத்தனை ஆண்டுகள் கழித்தால் என்ன, நீங்கள் எத்தனை ஆண்டுகளும் கர்த்தருக்காய் காத்திருந்தாலும்
நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. முடிவிலே நீங்கள் கர்த்தர் செய்கிற கிரியைகளை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் காத்திருக்கலாம், வருடக்கணக்காக காத்திருக்கலாம், மாத கணக்காய் காத்திருக்கலாம். ஆனால் விசுவாசத்தில் பலவீனப்படுவதற்கு, விசுவாசத்தில் அவிசுவாசத்திற்கு ஒருபோது இடம் கூடாதிருங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்லி இருக்கிறார், கர்த்தருக்கு வாக்கு தந்திருக்கிறார், நீ பயப்படாதே, நான் செய்ய ரட்சிப்பை பார்ப்பாய் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமா இதை நான் பார்ப்பேன் என்று உறுதியாய் கர்த்தரோடு நம்பிக்கையா இருங்க. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பதில் நம்பிக்கையா இருப்பது நீங்கள் நமக்கு அவசியமானது, நல்லது என்று சொல்லி இருக்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், நீ எதை குறித்து பயந்து இருக்கிறாய், எதை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறாய், நீ பயப்படாத, நான் செய்ய ரட்சிப்பை நீ பார்ப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். மாதம் முழுவதற்கும் போதுமானதை வேண்டிய மட்டும் உங்களை தந்து உங்களை திருப்தியாக்குகிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் நம்பிக்கை இழந்து போகாதிருங்கள், நீங்கள் பலவீனப்பட்டு விடாதிருங்கள், விசுவாசத்தில் உறுதியா இருங்கள். நிச்சயமாய் விசுவாசத்தில் உறுதியா இருந்த அந்த ஆபிரகாம் அதை பெற்றுக் கொண்டது போல நீங்களும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அனைத்தையும் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள், அனுபவிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். இந்த மாதம் சொல்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும், நிச்சயமா நிறைவேறும். நீ பயப்படாத மகளே, நீ பயப்படாத, நான் உனக்கு செய்கிற ரட்சிப்பை உன் கண்கள் பார்க்கும் என்று சொன்ன ஆண்டவர் மோசேயுடைய கண்களுக்கு முன்பாக, ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் சொன்னபடியே காரியம் நடப்பதை பார்த்து அவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைய செய்த கர்த்தர் நீங்களும் மகிழ்ச்சி அடையும்படி இந்த மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். எல்லாரும் எழுந்திருந்து நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தர் மையப்படுத்துவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று இந்த பாடலை அவரை சேர்ந்து பாடி நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ். எது உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது? எது உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது? எந்த காரியத்தின் நிமித்தமாய் பயந்து இருக்கிறீங்க? சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத நிலைதான் இருக்கிறதா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, மகளே, நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் கவலைகளை என் மேல வைத்து விடு, நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன், நான் செய்யும் காரியத்தை உன் கண்கள் பார்க்கும் என்று சொல்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் என்று இந்த பாடலை பாடி நம்மை ஆண்டவருக்கு கொடுப்போம். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை நம்பிக்கை தேவனே, நன்மைகள்
அளிப்பவர் நம்பிக்கை தேவனே, என் நன்மைகள் அளிப்பவர் வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர், நம்மை காப்பவர் உறங்குவதில்லையே. நம்மை காப்பவர் உறங்குவதில்லையே. நம்மை காப்பவர், என்னை காப்பவர் இல்லையே. என்னை விசுவாசத்தோடு பாருங்க. என்னை காப்பவர் உறங்குவர் இல்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கைகளை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். இந்த மாதம் மட்டுமல்ல, வாழ்நாளெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படி, ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படி, ஆண்டவரை துதிக்கும்படி கர்த்தர் உங்கள் வாழ்விலே அற்புதம் செய்வார், ரட்சிப்பை அருளுவார். சோர்ந்து போகாதிருங்கள். எதை குறித்து, எதை நினைத்து பயத்தோடு இருக்கிறீர்கள்? உங்களுடைய பார்த்து ஆண்டு சொல்கிறார், மகளே மகனே பயப்படாத, நான் செய்ய ரட்சிப்பை நீ பார்ப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். மாதம் முழுவதும் மட்டுமல்ல, இங்கு இந்த